+2 படிக்கும்போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு சில பசங்க வந்து இந்த ஹேபிட்டு மெயினாக அந்த ஹேபிட் தான் அவளுக்கு வரும் ஃபஸ்ட்டு +2 படிக்கும்போது. Before marriage, I was stick to him. But luckily, no, I got her. In that way, no, I am so happy. எனக்கு இன்ஃபேக்ட் தீபக் கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க, ரஞ்சினி சொல்றது கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோடான்னு தீபக்க திட்டுவாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளு. இவர் பண்ண ஒரு நாட்டி விஷயம் ஏதாவது இருக்கா? குழந்தையில பண்ணது எப்பனா எங்களுக்கு ஏதாவது தெரியலனா கொஞ்சம் சொல்லி விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யாருமே சொல்ல மாட்டாங்க. நாட்டி விஷயம் இல்லை, நல்ல விஷயங்கள் வேணா சொல்லுவேன் நான். அவன் வந்து இந்த +2 படிக்கும்போது எல்லா பசங்களுமே ஒரு இந்த டீனேஜ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அடலசன்ட் ஏஜ், அதில் வந்து நல்லதையும் பண்ணுவாங்க கெட்டதையும் பண்ணுவாங்க. இவன் படித்த ஸ்கூலில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் ஆனால் கரெக்டாக பார்த்துப்பேன், அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றானா, நல்ல இதோட பழகுறானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு சில பசங்க வந்து இந்த ஹேபிட்டு மெயினாக அந்த ஹேபிட் தான் அவளுக்கு வரும் ஃபஸ்ட்டு +2 படிக்கும்போது. ஒய் நாட் வி ட்ரை தேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்போ என்கிட்ட வந்து சொல்லுவான், அம்மா இவன் இல்லைம்மா அப்படிமா அப்படின்னு. நீ இல்லை அவன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவனுக்கு அட்வைஸ் பண்ணு அப்படின்வேன் நான். அவனே வந்து நான் சொல்லி தான் பண்ணணும்னு இல்லை, அவனே நிறைய அட்வைஸ் பண்ணுவான் பசங்களுக்கு. இந்த மாதிரி டோன்ட் டூ தட் யா, டோன்ட் டூ திஸ் யா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவன்கிட்ட நான் சோபனா வன்மத்தை பாரு. எப்படி இந்த கண்டென்ட் வராது, தூக்கிடுவாங்க. சரி வரும். இதுதான் தமிழ்ல வைப்போம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன பேசினா மனசுல வச்சுக்கா, சும்மா விளையாட்டா கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே மேம், நீங்கள் நல்லா தானே கேட்டீங்க. நல்லா தான் மேம். உங்க மருமக கூட லைட்டாக காண்டில் இருக்கிறாங்க, வீட்டில் போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸா. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயம் அவங்கள பற்றி சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. சும்மா இது எடிட்ல தூக்கிடுவோம். மருமகளை பத்தி ஒரு 2 நல்ல விஷயம் சொல்லுங்கம்மா டக்குன்னு. அவங்கள பார்த்து சொல்லுங்க. இப்ப ரெண்டா அது குறைச்சிட்டு எனக்கே டவுட். அவ எல்லா விஷயத்தையுமே நல்ல பெர்ஃபெக்டா இருக்கணும்னு பாப்பா. அது ஒண்ணு. அது சம்டைம் நம்மளுக்கு கோவம் வரும்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு வந்ததே இல்லை. அண்ட் she never give me any like இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு. ஏன்னா அவ வீடு வந்து எல்லாமே என்ன சொல்றது நிறைவா இருக்கு. வெனே குக்கிங் பண்ணுங்க அதை பண்ணுங்க இது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா she's got a cook everything she's self content, நல்லா கரெக்டாக இருக்கா. அதனால் எதுவுமே நம்மளுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இல்லை. சரி, ஓகே. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்விமா, இவங்க 2 பேர்ட்ட ஏதாவது மாற்றிக்க வேண்டிய விஷயம் இருக்கா? தீபக் ஏதாவது மாற்றிக்கிட்டா இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். மாற்றிக்க வேண்டியது இல்லை, மேபி இருங்க சொல்லலாம். இது ஆக்சுவலாக ரஞ்சினிக்கு இந்த கேள்வி அப்படி போனால் திட்டுவாங்க, இப்படி போயிட்டு அப்படி வருவேன். ஓய்யோ நான் திட்டி அப்படியே அவங்க பயந்துட்டாங்க, நம்பிட்டோம். ரஞ்சினி தான் என்ன நல்லா பார்த்துப்பா இன்னும் கேட்டானாக்க. மம்மி விட ஏதாவது உண்மை சொல்லுங்க மம்மி, என்ன நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? சோபனா நாங்க ஃபுல் செட்டிங் பண்ணி வீட்ல ரிஹர்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஸ்கிரிப்ட் மாத்தி பேச மாட்டாங்க, கவலைப்படாத. சோ எதுமே இல்லையா, மருமக எதுமே மாத்திக்க வேண்டியது இல்லையா? பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க கன்ஃபார்ம் அம்மா. இன்ஃபேக்ட் அவகிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. தட்ஸ் ஆல் யூ ஆர். சூப்பர். Thank you ma, thank you so much for coming.